வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பர்சிவல் வைல்ட் எழுதின த ஹார் ஆஃப் ட்ரூத் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேவை அவருடைய அ கொஸ்டின் ஆஃப் மொராலிட்டி அண்ட் அதர் பிளேஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. கதைப்படி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பால்வினோட காட்டேஜில் தான் நடக்குது. அது ஒரு சண்டே ஆஃப்டர்நூன். பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. எல்லாருக்குமே ராபர்ட் பால்வின் வெளில போயிருக்காரு. அவர் கொடையை எடுத்துன்னு போனாரா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அது மாத்திரம் இல்லாமல் ஆவலோடு அவரோட வருகை காத்துட்டுருக்காங்க. அவர் மனைவியும் அவர் குழந்தைகளும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் வரும்போது அவங்க பேசுகிறது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ராபர்ட் பால்வின் ஜான் கிரெசம்ன்றவருடைய பேங்க்கில் தான் வேலை செய்கிறாரு. இப்போது அந்த பேங்க் ஒரு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸால் மூடியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த க்ரைசிஸ்க்கு முக்கியமான காரணம், அதாவது அந்த பண நெருக்கடிக்கு முக்கியமான காரணம் ஜான் கிரெசம் தான் சொல்லிட்டு அவர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவரோட ட்ரையல் மறுநாள். இப்போது அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறது ராபர்ட் பால்வின். என்னவோ தெரியல, ஜான் கிரெசம் ராபர்ட் பால்வினை கூப்பிட்டுருக்கார் பேசுகிறதுக்காக. அதனால் எதுக்காக அவரை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இவருக்கே ஒரு டவுட் இருக்குது. பால்வினும் இதில் ஒரு வேளை இந்த பேங்க் மூடினதில் சம்மந்தப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லாம் அப்படி தான் எழுதியிருக்கு. பால்வினும் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற செய்திகளை படிச்சுட்டு எதுவுமே சொல்லலை. அதனால் அவளுக்கு அந்த சந்தேகம். ஆனால் குடும்பமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ராபர்ட் பால்வின் ஜான் கிரெசம் கீழே வேலை செய்கிறாரு. அவர் என்ன ஆர்டர் பண்ணாலும் இவர் அதை அப்படியே அடிபணிஞ்சு செய்வார். ஆனால் கண்டிப்பாக பேங்க் கிராஷுக்கும் இவருக்கும் அந்த பணம் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அதில் இவருக்கு எதுவும் சம்மந்தம் இருக்காருன்னு உறுதியாக நம்புகிறாங்க. அதில் மார்த்தா, இவங்க ராபர்ட் பால்வினோட மனைவி, நிச்சயமாக பால்வின் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கே இந்த பேங்க் கிராஷை ஒரு ஆக்சிடெண்ட்டு திடீர்னு தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜான், அவங்களுடைய பையன் சொல்கிறாரு, அதாவது அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், அதுக்கு முதல் நாள் தான் டானவன் அவர் அதே பேங்க்கில் அசிஸ்டன்ட் கேஷியராக வேலை செய்கிறாரு 8 வருஷமாக. அவரை அத்லெட்டிக் கிளப்பில் பார்த்ததாகவும் அவரும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு தான் சொல்கிறான். அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பாவுக்கு இதை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு முன்னாடியே. அதனால தான் அவரை ஜான் கிரெசமுக்கு எதிராக விட்னஸாக கூப்பிட்டுருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஜான் இந்த ஜான் கிரெசமுக்கு அப்புறமா அவருடைய பேரையே இவனுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா ராபர்ட் பால்வின் அந்த ஆஃபீஸ் தான் வேலை செய்கிறாரு. அதனால் அவரோட முதலாளி பேரை அவரோட பையனுக்கு வச்சுருக்கிறதுனால ஜான் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, இப்போ ஜான் கிரெசமோட பேர் மோசமாக ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுனா, அதாவது ஒரு பணத்தை கையாடல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆச்சு, இந்த செய்தி நியூஸ் பேப்பர்லாம் வந்ததுன்னா இவன் பேரும் ஜான் கிரெசம்னு இருக்கிறதுனால இவன் பேரே கெட்டு போன மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அது மாத்திரம் இல்லாமல் நியூஸ் பேப்பர் மூலமாக அவன் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கான்னா, கடந்த 20 வருஷத்தில் ஜான் கிரெசம் நிறைய சொத்து சேர்த்துருக்காரு அவங்க பேரில். ஆனால் அவங்க அப்பாவுக்கு வாரம் $60 தான் கிடைக்குது அப்படின்றதையும் சொல்கிறான். ஆனால் மார்த்தா சொல்கிறாங்க, அவங்க கணவர் வேலையில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறவர், கண்டிப்பாக தப்பு எதுவும் செஞ்சுருக்க மாட்டார். அப்படியே செஞ்சிருந்தாலும் ஜான் கிரெசம் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் செஞ்சுருப்பார். ஏன்னா முதலாளிக்கு எதிராக எதையும் செஞ்சோ இல்லை சொன்ன வேலையை சொன்னாலும் தட்டாமல் அவர் செய்வாருன்னு சொல்கிறாங்க. கடைசியாக ராபர்ட் பால்வின் வீட்டுக்கு வந்துடுறாரு. எல்லாருமே தெரியணும்னு ஆசையாக இருக்குது அந்த பேங்க்கோடைய கிராஷ்க்கு என்ன காரணம்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு ஜான் கிரெசம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சுதுன்னு. அவர் கொடுத்த ப்ரெஷரால் தான் ஜான் கிரெசம் பேங்க்கை மூடிட்டாருன்னு. அதே சமயத்தில் ஜான் கிரெசம் ஏன் அவரை கூப்பிட்டான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஜான் கிரெசம் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி கோர்ட்டில் என்னை பேங்க் சம்மந்தமாக எது கேட்டாலும் ஐ டோன்ட் ரிமெம்பர், அதாவது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் நான் உனக்கு $100,000 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ராபர்ட் பால்வின் ரொம்ப ஹானஸ்டான மனிதர்னால அந்த ப்ரொப்போசலை அவர் ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய அமௌண்ட் அவர் தராருன்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்கிறவங்க மனசு எல்லாமே மாறிடுது. அவங்க எல்லாருமே ஜான் கிரெசம்க்கு சார்பாக சொல்லி ராபர்ட் பால்வினை கம்பல் பண்ணுறாங்க. மார்த்தா சொல்கிறாங்க, முதல்ல கேட்குறாங்க, இதனால் நீங்கள் சொல்கிறதுனால டெபாசிட்டர்ஸ்க்கு ஏதாவது அதாவது பணத்தை
அந்த பேங்க்கில் போட்டவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வருமானு. அப்போ ராபர்ட் பால்வின் சொல்கிறார், இல்லை அவர் வந்து எல்லாருடைய பணத்தையும் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாருன்னு. அப்போ தான் குடும்பத்துக்கு தெரிய வருது பணம் வந்து பத்திரமா தான் இருக்குது. அதான் ஜான் கிராசமோட தவறு என்னென்னா, அவர் அந்த பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுத்து எங்கேயும் இழக்கலை, ஆனால் வேறு விதத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த பணத்தெல்லாம் எடுத்து திருப்பி கொடுத்துறதா தான் இருக்காருன்னு. இது தெரிஞ்ச உடனே ராபர்ட் பால்வினை எல்லாருமே சொல்கிறாங்க, ஜான் கிராசமுக்கு சார்பாக நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராபர்ட் பால்வினுக்கு ஷாக்காக இருக்குது. மார்த்தா சொல்கிறாங்க, இதை பாருங்கள், அவரோட பேரை தான் நம்ம பையனுக்கு வச்சுருக்கோம். இப்போ அவரோட பேர் கெட்டுச்சுன்னா பையனோட மனநிலை பாதிக்கப்படும், ஏன்னா அவன் பேர் கெட்ட மாதிரி அவன் நினைப்பான் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் ஜான் கிராசமோடைய பேப்டிசமுக்கு அவரோட முதலாளியான ஜான் கிராசம் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம கடமை, நம்ம ஜான் கிராசமுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யணும்னு. ஈவ் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஜான் கிராசம் அவங்க டெபாசிட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் பணத்தை திருப்பி கொடுக்க போகிறேன், அவங்க பணம் எங்கேயும் போகலன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே ஜான் கிராசமை ரொம்ப பிடிச்சிடும், ஏன்னா அவங்க பணம் அவங்களுக்கு திரும்பி வரப்போகுது. அப்போ என்ன ஆகிடும்னா, அவர் ஜெயிலுக்கு அமிச்சதுனால ராபர்ட் பால்வின் மேலே எல்லாருமே வந்து கோபப்படுவாங்க, அவருக்கு எதிராக போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஜானும் சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து ஜான் கிராசமை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் வந்து யாருக்குமே அவருக்கு ஜெயில் போகிறது பிடிக்கலை அப்படின்னு. அதே சமயத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஜான் கிராசம் வெளியில் வந்தார்னா அவர்கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்குது, அவர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக ஆரம்பிப்பார். அப்போது ராபர்ட் நம்மக்கிட்ட வந்து நன்றியோடு இருந்தான் அப்படின்றதுனால அவரை பார்ட்னராக போட்டு ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ராபர்ட் பால்வினுக்கு ரொம்ப கோவமே வந்துடுது, கத்துறாரு. ஆனால் மார்த்தா வந்து கன்வின்ஸ் பண்ணுறா. அதாவது ஜானோட சம்பளம் தான் குடும்பமே நடக்குது, ஆனால் அவர் கொண்டு வர $60 அதை வாரத்தில் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த $100,000 வந்ததுன்னா அவங்க குடும்பமே கம்ஃபர்டபுளாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட் பால்வினுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது குடும்பம் வந்து இவ்வளோ பணம் வருதுன்னு தெரிஞ்சவொடனே எப்படி மனசு மாறிட்டாங்க. இப்போ வந்து அவர் போய் கோர்ட்டில் போய் சொல்லணும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு கோர்ட்டில். இதை நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கோவத்தில் அவங்க குடும்பத்தார் திட்டுறாரு, ஷாம்ஸ், லாயர்ஸ், ஹிப்போக்ரட்ஸ், தீவ்ஸ் எல்லாம் கத்துறாரு. ஆனால் யாருமே அதை காதில் வாங்கிக்கிறதால எல்லாருமே அவர்கிட்ட பணத்தை வாங்கிக்குங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மிஸ்டர் மார்ஷல், இவர் வந்து 3rd நேஷ்னலோட பிரசிடெண்ட், அங்கே அவங்க வீட்டுக்கு வராரு. வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ராபர்ட் பால்வினுக்கும் அவர் குடும்பத்துக்கும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3rd நேஷ்னலில் ஒரு நல்ல பொசிஷனை வந்து ராபர்ட் பால்வினுக்கு கொடுக்குறதா இருக்காங்கன்னு. என்ன காரணம்னா, அவர் ஜான் கிராசமை ஜெயிலில் பார்த்துருக்கார். ஜான் கிராசம் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ராபர்ட் பால்வினை வந்து எனக்காக பொய் சொல்ல சொன்னேன், ஆனால் அவர் நேர்மையானவர், மறுத்துட்டார், அதனால் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, நான் வந்து கன்ஃபெஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டவுடனே இவரோட ஹானஸ்டி மேலே மிஸ்டர் மார்ஷலுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துட்டு அவர் வந்து அந்த பெரிய போஸ்டிங்கை அவருக்கே கொடுக்கலாம் முடிவு பண்ணதை சொல்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்காரு. போகும்போது அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்டை பற்றி, அதாவது ராபர்ட் பால்வினை பற்றி உலகம் என்ன சொல்லுமோ அதை நான் இன்றைக்கே சொல்லிட்டு போகிறேன். என்னென்னா, ஹவு ஹைலி ஐ ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இத்தோடு அந்த கதை வந்து முடிகிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. நேர்மையாக இருக்கிறவங்கள உலகம் மதிக்கும், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்ன்ற மாதிரி கதை அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.